நண்டு மிளகு வறுவல் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. எண்ணெய் மிதக்க மிதக்கலாம் இருக்காது. கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு தாளிக்க, கருவேப்பிலை ஒரு இனுக்கு, பச்சை மிளகாய் 1 ஜஸ்ட் கீரி போட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸு வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ அதையும் பொடியாக சாப் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு, கொரியாண்டர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் இல்லை, நான் 2 போட்டிருக்கேன். ஏன்னா 1 போட்டாலே ஓகே தான். பட் பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணணும்ன்ட்டு பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா வாட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் 2 பத்தை தேங்காய், கொஞ்சம் சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிட்டு நண்டை இப்போ உள்ளே இறக்கணும். நண்டை இறக்கி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றுறோம். அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை உள்ளே இறக்கிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். மூடி வச்சு கலரி விட்டு ஒரு 15 மினிட்ஸு நண்டு வேகிறதுக்கு 15 மினிட்ஸ் இருக்கும். கிண்டிட்டு கொத்தமல்லி நல்லா, எனக்கு நிறைய பிடிக்கும் ஸோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நண்டு பக்காவாக ரெடி. டேஸ்ட் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ரெசிபி வேணால் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இன்க்ரீடியன்ஸோட.